வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தார் துலாபாரம் தோற்காதோ பேரழகே முகம் பார்த்து பேசும் முன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? லாஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எப்படி நம்ம குக் பண்ணுறோம், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது. அதோடு நான் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் அடுத்த வாரம் வந்து இந்தியா கிளம்புறேன். ரொம்ப ஒரு சடனாக பிளான் பண்ண ஒரு விஷயம். ஊருக்கு நான் அவசரமாக போகிறதுனால என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், என்னெல்லாம் பேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த வீக் வரைக்கும் பாப்பா ஸ்கூலுக்கு போவா. அடுத்த வாரம் வந்து ஏன்னா அடுத்த ஒரு வாரம் வந்து ஸ்கூல் இருக்குங்க யூகேயில். நாங்கள் வந்து ஹாலிடே வந்து போட்டிருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஊருக்கு போகிறோம். அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப நாளாக வந்து ஸ்கூல் வேறு கிடைக்காம இருந்துச்சு. இது முன்னாடியே எடுத்த பிளான். அப்புறம் பிஆர் வாங்குறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்துச்சு. பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒரு தட்டு இட்லி தான் நான் பண்ணுறேன். நம்ம கொரியர் எடுத்துருந்தோம் இல்லைங்களா? நான் ஊருக்கு வர பிளான் கிடையாது, அதனால முன்னாடியே புக் பண்ணது. பாப்பாவுக்காக டான்ஸ்க்காக ஒரு விஷயத்துக்காக. அப்புறம் நம்ம ஊருக்கு போகிறதுனா நானே போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற விஷயங்கள் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த தட்டு இட்லி, இந்த இட்லி பாத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு மினி இட்லி, அப்புறம் ஸ்டீமரு, அப்புறம் தட்டு இட்லி எல்லாமே சேர்த்து, அப்புறம் நார்மல் இட்லி எல்லாமே சேர்த்து இருக்குது. இட்லி ஊற்றி வச்சாச்சு. நீங்கள் பொடி இட்லி தான் பண்ண போகிறேன். காலையிலேக்கு வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் தான். ஊருக்கு போகிறதுனால காய்கறி எல்லாம் எதுவுமே வாங்கலை, இருக்கிறது எல்லாமே வந்து முடிச்சு விட்டாச்சு. ஏன்னா வாங்கினோம்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும்ட்டு. இது ப்ராக்கோலி வந்து சர்வேஷ் வந்து ஒன்று வச்சுருந்தனால அது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. நல்லா ஒரு மாதிரி கலர் ஃபேடாக இருந்துச்சு, நல்லா இப்போ கொஞ்சம் துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த செடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இந்த செடி தாங்க நல்லா கொத்து கொத்தாக பூக்குது. அது அப்படி நிறைய இந்த மாதிரி மொட்டு விட்டுருதுங்களா, அப்படியே கொத்து கொத்தாக நிறைய கலர்ஸில் இந்த செடி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ ஊருக்கு போகிறதுனால என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் இந்த செடியெல்லாம் ட்ராப் பண்ணிட போகிறோம். ஏன்னா எனக்கு ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த செடியெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க, ஏன்னா டெய்லி எந்திரிச்சு பார்த்துட்டே இருப்பானுங்களா, ஊருக்கு போகிறதுனால யாரா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இன்டோர் செடி அப்புறம் இந்த அவுட்டோர் செடி ரெண்டுமே அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டோம்னா அவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குப்பை வந்து நாங்கள் வீடெல்லாம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற குப்பையை நாங்கள் வாசலில் வச்சோம் அப்படின்னா குப்பை தொட்டிக்குள்ளே மட்டும்தான் எடுக்கிறாங்க. இந்த பேகை வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்கோம். அந்த பெரிய குப்பை தொட்டி இருக்கும்ல, அதில் கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செம்பருத்தி கூட வாரத்துக்கு ஒன்று வந்து பூத்துருதுங்க. அதுவும் நான் பண்ணுவேன், உள்ளே தான் வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் இந்த வெயில் பட்டால் வெளியில் வைப்பேன். பட் ரொம்ப தண்ணியும் ரொம்ப வந்து வெயிலோ வந்து இல்லாமல், மழையெல்லாம் தண்ணி இல்லாமல் உள்ளார கொண்டு வந்து வச்சுருவேன். நல்லா அளவு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் நல்லா வாரத்துக்கு ஒரு பூ 2 பூ பூத்துருது. நான் வந்து கொஞ்சம் ஃப்ரோசனில் வந்து இந்த வல்லாரக்கீரை மட்டும் ஒன்று இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி சமைச்சு முடிச்சிடலாம். வேறு எதுவும் இல்லை, எல்லாமே காலி பண்ணிட்டேன். அப்புறம் அந்த பருப்பு மாதிரி கடைஞ்சி வச்சிட்டோன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு வேக வைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கிச்சன்லாம் வந்து ரெடி பண்ணங்காட்டி அங்கங்கே அந்த பாத்திரம் கைக்கு எல்லாமே நல்லாவே கிடைக்கிது. அது ஈஸியாக இருக்குது குக் பண்ணுறதுக்குமே. இந்த வல்லாரைக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு க்யூபு, சிறுபருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் சீரகம் எல்லாமே போட்டு நல்லா வந்து வேக போட்டுட்டேன். நல்லா மேஷ் பண்ண பின்னாடி காலையில் இது வேக வச்சுட்டேன். ஆக்சுவலி இது மதியானத்துக்கு தான். காலைல பாப்பாவுக்கு லஞ்ச் செய்யும் போதே என்ன பண்ணிடுறேன், இப்போல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போதே இப்போ இதெல்லாமே பண்ணி வச்சிட்டேன்னா லஞ்ச் திரும்ப வந்து நம்ம சமைக்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் இந்த ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு ட்ரிங்க்கு அது கரெக்டாக ஒரு 4 க்யூப் தான் இருக்கும். நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே காலியாயிரும். மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கும் போகிறதுனால என்னென்ன கிச்சன் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப தேவையில்லாமல் வாங்கக்கூடாது. முக்கியமாக வந்து க்ராசரிஸ் நிறைய தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஊருக்கு போகிறோம் க்ராசரிஸ் கொண்டு வருவாங்களா, ஆனால் அது உண்மையிலே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே அவைலபிளாகவே இருக்கும். இங்கே கிடைக்காதே கிடையாது. விலையும் வந்து பெரிய விஷயமெல்லாம் இருக்காது, நல்லா ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருக்கும். நம்ம ஊரில் இப்போ விலை அதிகமாகிருச்சுங்களா. ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் அதே வேறு கட்டிக்கிட்டு தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய வெயிட் வந்து தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேருந்து வரும்போது ட்ரெஸ் வந்து இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்வேன் இல்லைங்களா, நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து இங்கே வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது மட்டும் நான் அந்த மிந்த்ரா அப்படிங்கிற அந்த ஆன்லைன் ஷாப்பில் தான் நான் இந்தியாவில் நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே அதுதான். ஸோ அங்கே ஆர்டர் பண்ணுவேன். இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குவேன். பட் நான் மேக்ஸிமம் வாங்குறது எல்லாமே அந்த மிந்த்ராவில் வாங்குறது தான்.
இதெல்லாமே வந்து நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ஃப்ராக்ஸு, சுடிதார்ஸ் எல்லாமே அங்கே வாங்குறது தான். ஸோ அதனால் அதுதான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொட்டியை கொஞ்சம், ஏன்னா போன தடவை நான் போகும்போதே கொஞ்சம் பொட்டியை நல்லா நிறைய ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் தப்பு பண்ணிட்டேன். இந்த தடவை வந்து போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ட்ரெஸ், அவ்வளோதான். அங்கே போய் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ கிளம்பும் போது சில விஷயங்கள் வந்து எங்கள் அம்மா, பிரபு அவங்க அம்மா, ஸோ அப்புறம் அவங்க அக்காவுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் பிரபு ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து சிலதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் எல்லாமே ஆன்லைனில் எல்லாம் ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். இந்த மாதிரி தான் அழகாக அந்த இட்லி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே வந்து இந்த பொடி வந்து நான் செஞ்சது. ஏன்னா இவளுக்கு நட்ஸு ஸ்கூல் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால் இந்த கருப்பு உளுந்து அப்புறம் வரமிளகா பூண்டு போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன். மேலே நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே அழகாக நல்லா கேக் மாதிரி இருந்துச்சு. பாப்பா வந்து இட்லி கேக் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டா, அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு இது. அதே போல் நம்ம ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தான் பார்த்து வாங்கிட்டு போனால் கூட அது வந்து நல்ல பொருளாக வாங்கினா கூட சரி, சிலருக்கு திருப்தி இருக்காது. இது நல்லா இல்லை அப்படின்ட்டுருவாங்க. இதுவா அங்கேருந்து லண்டன்லேருந்து இதுதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அது நிறைய பேர் வந்து இங்கே எனக்கு மட்டுமான்னு தெரில, மேபி யாருக்கா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இது நிறைய வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே. பட் அங்கே அதை பார்க்கும் போது இது தான் வாங்கிட்டு வந்தியா அப்படிம்பாங்க. அதே போல் அது வந்து நிறைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதே போல் நம்ம வாங்கிட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்கும் போதும் அதை வந்து அவங்க பெருசாக அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வேல்யூ அது தெரியாது அது. ஸோ அதனால் இந்த தடவை வந்து யாருக்குமே வந்து எதுவுமே கிடையாது. நேரில் போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன அது பக்கத்தில் இருக்கோ அதை லோக்கல்லே வாங்கி கொடுத்துர்லாம். ஏன்னா அது என்ன பண்ணுவோம், அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணுவாங்க. நமக்கு அது சங்கடமாக ஆயிரும். அது எதுக்குடா அது இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இங்கேருந்து கொண்டு போவோம். ஒரு பொருளையுமே பார்த்திங்கன்னா போன லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அவங்களுக்கு எங்களுக்கும் சொல்லிட்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போய் செக்கிங்னு இருக்கும் பாருங்களேன், அங்கே அந்த வெயிட் போடுற இடத்துல அவ்வளோ நேரம் மணிக்கணக்கில் நிற்க வைப்பானுங்க. அதுவும் விடி காலையில் நம்ம நிற்கணும். அதெல்லாம் நம்ம தூக்கிட்டு வந்து எங்களுக்குலாம் போனது ரொம்ப ஓவர் வெயிட் ஆகி திருப்பி வேறு பேக்கில் வேறு நாங்கள் மாற்றணும். தூக்கிட்டு போய் கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த தடவை வந்து எதுவுமே வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு ஹாப்பியான விஷயம் கூட, நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்தியன் 2ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன். அது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களே வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அது. ஸோ இந்தியன் 2க்காக வந்து என்னோடய ஸ்டைல், ஹோம் மேக்கிங் ஸ்டைலில் வந்து நான் ஒரு கான்செப்ட் நான் கொடுத்துருந்தேன். அதில் என்னோடது செலக்ட் ஆகி என்னோடதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. சிலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்க. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஃபன்னாக வந்து இந்தியன் 2க்காக ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை பார்த்துருக்கீங்க அப்படின்னாலுமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போன வாரம் அப்படி தாங்க, பிரபு ஆஃபீஸ் போயிட்டாங்களா. நான் இது வரைக்கும் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோவா நான் போகல. நான் இப்போ தான் நான் 2 வீக்ஸ் தானே ஆச்சு. அப்போ வந்து பிரபு வந்து பிக்கப் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ரைட் சைடில் எனக்கு வந்து நிறைய பேர் முன்னாடி என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த ரிஜிஸ்டர் ஆகாது, இந்த பாதை வந்து எனக்கு இந்த ரிஜிஸ்ட்ரி ஆகாது, ரூட் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகாது என் மைண்டில். கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை 5 தடவை போனால் தான் எனக்கு அந்த ரூட் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். நான் போகாதனால காலையிலக்கு எனக்கு மைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ என்ன போகும்போது இந்த பூவெல்லாம் பார்த்துட்டே போகணுங்களா, ஸோ அதனால் அந்த பூ மட்டும் தான் என் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த புறம் ரைட் சைடில் வரத்துக்கு என்ன ஆயிடுச்சு, பாப்பாவை கூப்பிட்டு லெஃப்ட் சைடில் போயிட்டேன். சரி, லெஃப்ட் சைடில் போனாலுமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம கண்டுபிடிப்போம்ல, அங்கேயும் இதே மாதிரி இட்லி பூ, அங்கேயும் இதே மாதிரி பூங்களா, என்னால் அந்த டிஃப்ரென்ஷியேட்டே கண்டுபிடிக்க முடியல. இதே இடத்துக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோன்னு பார்த்தா, ஆனால் அதர் சைட் போயிட்டாங்களா. கிட்டத்தட்டங்க 1.5 மணி நேரம் நடந்தாங்க, வழியே தெரியல. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே தெரியல. யாராவது எதிர்க்க பார்த்தா வழி கேட்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் நடந்தால் தான் ஒரே ஒரு ஆளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க கிட்ட ஒன்று கேட்டுட்டு திருப்பியும் ஒரு 20 நிமிஷம் நடந்தால் இன்னொரு ஒரு ஆள் மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பயந்துட்டோம். என்னடா இது ஃபோன் வேறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலி கண்டுபிடிச்சி அப்புறம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பிரபு தான் இன்றைக்கி ஒரிஜினல் வாய்ஸை சொல்லலான்றதான் நல்ல வேலை முந்திட்டு அடுத்த விலாகில் சொல்லுவாங்க பாருங்கள். பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டாங்க, என்ன பண்ணுறதே தெரில. ரொம்ப அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு அப்புறம் அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க.
அப்புறம் பாப்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு இது வந்து சும்மா நானே கண்டுபிடிச்ச ஒரு சட்னிங்க. தேங்காய் இல்லை, அதனால் வந்து வரமிளகா, வெங்காயம், பூண்டு, அப்புறம் இந்த பொரிக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு அரைச்சிட்டேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக நல்லா காரமாக இருந்துச்சு, நிறைய மிளகா போட்டிருந்தானுங்களா. அப்புறமா கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய், தாளிக்கெல்லாம் செய்யலை, நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இட்லிக்கு செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி. சொன்னலைங்களா காலையிலே இந்த குப்பையெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த எக்ஸஸாக இருக்கிற குப்பையை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. வந்து தான் நம்ம கவுன்சிலையும் சொல்லணும். அதனால் அந்த பேக்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. அந்த அட்டைப்பொட்டி நிறைய இந்த புது புது திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணோம் இப்போ எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் குப்பையில் போடுறோம். வாங்கியிருக்கேன் உனக்கு அளவாக 3 விரல் தான் போகுது எனக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதில் 4 சைஸ், இதில் கூட சைஸ் 5 விரல் இருக்குது, எனக்கு 3 தான் உள்ள போகுது. என்ன பண்ணுறது? எனக்கு சரியா இருக்கும். உன் கை காமி, உன் கை காமி. என் கைக்கு சரியா இருக்கும். இப்போ நீயே அள்ளி போட்டு இறங்கி. ஐயோ, இனிமேல் நம்ம சைஸ் கலவாலாம் க்ளவுஸ் இதெல்லாம் வாங்கக்கூடாது. குப்பை தொட்டியை நம்ம தலையிலே கட்டிட்டாங்க. முன்னாடி சீட்டில் குப்பை தொட்டி எல்லாம் ஃபுல்லாக, ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ குப்பைங்களா ஒரே லோட்டில் கொண்டு போய் அடிச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு, நான் இது ஆல்ரெடி இந்த வீடியோ நான் காமிச்சிருப்பேன். நம்ம பழைய இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் கூட நம்ம வீட்டிலேருந்து பக்கம் இது வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட்டுக்கு இருந்தால் தான் நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ஒன்றுமே ஒரு இடத்துல நம்ம போடணும். நிறைய இந்த பழைய துணியெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் ஃபுல்லாக பின் அடிச்சு விட்ருக்கேன். அதெல்லாம் இப்போ துணினா அந்த இடத்துல மட்டும்தான் துணியெல்லாம் போடணும். ஆனால் இங்கே வந்து பில்லோ இதெல்லாம் போடக்கூடாது. வெறும்னே அந்த வெறும் க்ளோத்ஸ்னால் அந்த க்ளோத்ஸ் மட்டும்தான், அதுவும் பேக்கோட போடக்கூடாது. அந்த பேக்லேருந்து எடுத்து கொட்டிடணும் நம்ம. அப்புறம் வந்து இப்போ இந்த கார்ட்போர்ட்னா அது தனியாக போடணும், இரும்பு அது மாதிரி தனியாக போடணும். ஒன்னொருத்துக்குமே தனித்தனியாக இடம் வச்சுருப்பாங்க. எல்லாருமே வந்து வரிசையாக வெயிட் பண்ணுவாங்க இந்த காரில் பார்க்கிங்காக. அந்த 0 டாலரன்ஸ் பார்த்ததும் நம்ம இந்தியன் 2ல் இருக்கோங்களா, ஸோ எனக்கு அதை ஞாபகம் வந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க கொண்டு வந்து பின் அடிச்சிடுவாங்க. யாரும் நமக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, சும்மா ஜஸ்ட் நமக்கு அசிஸ்ட் தான் பண்ணுவாங்க. கொண்டு போயிட்டு ஒரு வழியாக போட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே சர்வேஷ் பக்கத்தில் இந்த இளநீ மாதிரி விற்கும், இந்த தேங்காய் நல்லாயிருக்கும். இது நம்மளே அப்படியே ஓப்பனர் கொடுத்துருப்பாங்க, அதை நம்மளே ஓப்பன் பண்ணி அதை குடிச்சிட்டு இருந்ததுனால நிறையா இருக்கும் உங்களுக்கு இளநீ. இது வந்து ஒரு 2 டம்ளர் கிட்டே உங்களுக்கு வரும். அப்புறம் அதில் உள்ள தேங்காயும் இருக்கும். சரி, சாயந்தரம் பாப்பா வரும்போது இந்த கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சர்வேஷ் இளநீ குடிச்சிட்டு அவனே உடச்சி கொடுத்தான். இந்த தேங்காயை உடைச்சோம் அப்படின்னாலே மனசெல்லாம் பதறும், ஏன்னா அதை ஃபுல்லாகவே எடுத்து அதை திரும்ப ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கணுங்களா, அதுக்காண்டி தான். அப்புறம் இன்றைக்கி இப்போ வந்து புதுசாக ஒரு ஷாம்புலாம் போட்டு குளிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு சமைச்சு முடிச்சுட்டு அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு வந்து பியூட்டிஷியன், ஸோ அவங்க அது எனக்கு அனுப்பிச்சது. அது என்ன எதுக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து இன்றைக்கி வல்லாரக்கீரை தான் வந்து சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு சாதம் மட்டும் வச்சு விட்டுட்டலாம். குழம்பு மட்டும்தான், அப்புறம் இதுக்கு பொரியல்லாம் எதுவும் கிடையாது. வெறுமனே வந்து அப்பளம் தான் இன்றைக்கி. ஆனால் அது கூட போடல நான். சாயந்தரம் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து கஞ்சி, எல்லாருக்குமே, பாப்பா எனக்கு எல்லாருக்குமே தான் தேங்காய் போட்டு செஞ்சேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டோட சமையல். நைட்டுக்கு வந்து இந்த தோசை மாவு எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை தான் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதை நான் காலையிலே வேக போட்டேன். இப்போ அப்படியே அதை கடைஞ்சி தாளிச்சு கொட்டியாச்சு. நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி. இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இந்த கடுகு, முக்கியமான அந்த சால்ட்டு, அப்புறம் இந்த வெங்காயம் இடிக்கிறது, அந்த சாப்பிங் போர்டு, அப்புறம் நைஃபு, ஆயில், அப்படியே மேக்ஸிமம் ஃபுல்லாகவே அப்படியே அந்த குட்டி இடத்துல அப்படியே கவர் பண்ணிடுது. அப்புறம் சமைக்கிற அந்த டைமிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக இருக்குது. ஏன்னா நம்ம அதெல்லாம் எடுப்போம், திரும்ப அதை அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ அது நிறைய டைம் வேஸ்ட்டாக போகும். அதே போல் நம்ம சமைச்சு முடிச்ச பின்னாடி திரும்ப அதுக்குள்ளே அழகாக உள்ளே வைக்கும் போது நமக்கு அந்த டைம் ரொம்பவே சேவ் ஆகுது. இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து கருப்பு உளுந்து வந்து 1 கப் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 கப்பு வந்து அரிசி, அது நல்லா வறுக்கணும். அப்புறம் கருப்பு உளுந்தோட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், இது எல்லாமே சேர்த்து செப்பரேட்டாக நல்லா ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தும் வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அரிசி, ஸோ அதுவும் ஒரு 1/2 கப் போட்டு அதுவும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா எடுத்த பின்னாடி கொஞ்சமாக அதில் வந்து முந்திரி, அப்புறமா வந்து பாதாம் போடணும். என்கிட்ட வந்து பாதாம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் பிஸ்தா போட்டிருக்கேன். பட் பாதாம் முந்திரி ரெண்டும் சேர்த்து வறுத்து தனியாக எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஏலக்காய், இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு ஸ்கூல் டைம் வந்துருச்சு. இதை நல்லா பவுட்ரு பண்ணி வைக்கணும். பவுட்ரு பண்ணி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்து கஞ்சியாக காய்ச்சணும். அதுதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப நல்லா ஹெல்த்தி கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம இது எக்ஸ்ட்ராவாக பாதாம் முந்திரி எல்லாம் நார்மலாக நம்ம உளுந்து களியில் வந்து பாதாம் முந்திரி போட மாட்டாங்க. பட் இதுவும் நம்ம போட்டிருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ரிச்சாக இருந்துச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஆறத்துக்குள்ளே பாப்பாவை போய் பிக் பண்ணிக்கலான்னு இப்போ நான் தான் கரெக்டாக போய் வழியெல்லாம் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறேன். இதை வந்து பாப்பாவோட கிளாஸ் ரூமும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரங்க இது. அது இருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆப்பிள்ஸ் இருக்கும். அப்படியே அந்த ஃபுல்லாகவே அந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்பிள் மரம் தான். அதுவும் ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ தான் வளர்ந்துருக்கு. ஒரு க்ரீன் ஆப்பிள்ஸு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிங்காக இருந்துச்சு. அவ்வளோ ஆப்பிள்ஸ் இதில். அது அந்த ஆப்பிள் அப்படியே தொங்குது அப்படியே ஃபுல்லாகவே அந்த ஆர்ச் ஃபுல்லாகவே. அப்புறம் பாப்பாவை போய் பிக்கப் பண்ணிட்டு இதான் அவளோட கிளாஸ் ரூம். இந்த வழியாக தான் அவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேன். அப்புறம் அவளை பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம்லாம் இருக்காது, கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் தான் வாக்கிங். அந்த ரோடு கிராஸ் பண்ணோம் அப்படின்னாலே அவளுக்கு ஸ்கூல் தான். அப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். என்னோட காசல் முடிஞ்சிச்சு. காசல் படிச்சியா? என்ன காசல்? Was pollute things. Pollute things. Bin. What do we throw in the bin? Cardboard, plastic. I could have made fun and tape. So tomorrow the teacher will throw a ball at it and see which one's the strongest. என்னோட ரொம்ப திக்கா. உன்னோட தான் காசல் பண்ணிருக்கீங்களா? Yes sir. நான் அந்த egg thing and the egg box தெரியுமா, அது ரிப் பண்ணிட்டு அது டீச்சர் கிட்ட க்ளூ கன் பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு கொண்டு போகலாமா நான் அவங்க சொன்னா. ஐ திங்க் நம்ம வறுத்த உளுந்தெல்லாம் ஆறி இருக்கும். இப்போ வந்து அதை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கஞ்சிக்கு என்னென்னா ஒரு 1.5, நான் எதுவும் அளவெல்லாம் வைக்கல, நான் 1.5 கப்பு வந்து இந்த பவுட்ரு எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து ஒரு 2.5 கப்புக்கு தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கணும், நல்லா கட்டி இல்லாமல். அப்புறமா கொஞ்சம் தண்ணி வந்து காய வச்சுருக்கேன். அது ஒரு 1.5 டம்ளருக்கு 2 டம்ளர் கூட நீங்கள் வைங்க. ஏன்னா நல்லா என்ன ஆகுனா ஆறுனதும் அப்படியே உங்களுக்கு இறுகிடும். ஸோ நல்லா தண்ணியாக வேணும், நல்லா நீங்கள் எவ்வளோ நாளும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அதனால் அளவெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி சூடு பண்ணும்போது இந்த நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நம்ம இந்த போரேஜ் எல்லாம் காய்ச்சுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் இது. நல்லா உங்களுக்கு அப்படியே ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து நம்ம இப்போது 1.5 கப்பு 1 கப் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து 1 கப் உங்களோட ஸ்வீட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம அப்படியே அது மேலே போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தி இது. நம்ம தம்பி பாப்பா நமக்கு எல்லாருமே ஃபேமிலியோட நம்ம ஆளுக்கு ஒரு கப்பு இது குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி அளவுலாம் ரொம்ப அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்லாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ நாளுமே ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஊற்றுனீங்க அப்படின்னாலுமே அது ஆறுனதும் அப்படியே உங்களுக்கு அந்த போரேஜ்லாம் தெரியும்ல, அந்த கஞ்சி மாவுலாம் ஒரு மாதிரி ஆயிரும்ல, அது மாதிரி தான். அதனால் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாகவே நீங்கள் வைக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம அழகாக இந்த மாதிரி பவுலில் சர்விங் பவுலில் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அது பசங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக தானே இருக்கும், சாப்பிட்ருவாங்க. பாப்பாவுக்கு இந்த போரேஜ் ரொம்பவே பிடிக்கும், அதனால் வந்து இது அதே டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி அவள் களியுமே சாப்பிடுவாள். அதனால் இதுவும் சாப்பிட்டாவ. பாப்பா சாப்பிட்டுட்டு அவள் இன்றைக்கி டியூஷன் போயிட்டா. இன்றைக்கி ஒரு நாள் தான் டியூஷன், இன்னும் அடுத்த வாரத்துலேருந்து இங்கே ஸ்கூல் முடியறதுனால டியூஷன் மற்ற கிளாஸஸ் எல்லாமே நான் அடுத்த வாரத்தோடு முடிஞ்சிரும். அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, எல்லாம் வீடியோ எடுக்கும் போது தான் வந்து க்ரீம் எல்லாம் போடுவாங்க. நம்ம வந்து வீடியோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ தான் வந்து இந்த க்ரீம் தான் நான் போடுவேன் எப்போவுமே. அப்புறம் நானே வீட்டில் வந்து ஒரு க்ரீம் பண்ணுவேன். ஸோ அந்த க்ரீமும் இதுவும் போடுவேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அவினோ அந்த மாய்ஸ்சர் க்ரீம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது எப்போ பார்த்தாலும் போடுவேன் நான். ஊருக்கு வந்து இந்த தடவை என்னென்னா நாங்கள் ஐக்கியாவில் நிறைய இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோமோ, அதனால் பிரபு வீட்டிலலாம் பார்த்துட்டு அதே கேட்டிருந்தாங்க அவங்க அம்மா எல்லாருமே. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதே வாங்கிட்டோம். ஏன்னா இது வந்து அவங்களுக்குலாம் கடையில் போய் இதெல்லாம் வாங்க தெரியாதுங்களா, அதனால் வந்து இந்த ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு. ஸோ நாங்கள் கொண்டு போகும்போது ஒன்றும் எங்களுக்கு பெரிய வெயிட் கிடையாது. எல்லாமே இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரெஷ்ஷு, இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஆளுக்கு ஒரு செட்டாக அப்படியே வாங்கிட்டோம். பேக்ஸு அது எல்லாமே வந்து அந்த ஜிப்லாக் பேக்ஸு அதெல்லாமே அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நம்ம வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த பீலரு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற பாக்ஸஸ்ஸு, அப்புறம் ஒரு பேஸ்கெட் மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாகவே வாங்கியிருக்கேன். ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டிலு, இது எல்லாமே வந்து எல்லாமே நம்ம வீடியோவில் நீங்கள் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, ஸோ அதுதான் எல்லாமே ஃபுல்லாக வாங்கி. அப்புறம் இந்த ப்ரெஷ் ஹோல்டரு, சோப் ஹோல்டரு, ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவே வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அதை என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மட்டும்தான் இருக்கும் ஐக்கியா, சென்னையில் இருக்காது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து எப்படி போய் பார்த்து வாங்கணும்னு தெரியாது இல்லைங்களா, ஸோ அதுக்காண்டி தான் இதை கொஞ்சம் வாங்கினேன். ஹோப் இது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா சாக்லேட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க பண்ணலாம்.
பட் இவங்களுக்கு வந்து இதுனா கொஞ்சம் எத்தனை வயசானாலுமே சரி இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒரு மவுஸ் எப்போவுமே குறையவே குறையாது. ஸோ அதனால் வந்து இதை தான் வாங்கி அப்படியே நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கிளாஸாக இருக்காது, ஏன்னா எனக்கு ஐக்கியாவில் வரும்போது இந்த ஒரு ரேப் பண்ணி தான் கொடுத்தானுங்க, ஒன்று கூட உடையவே இல்லை, டேமேஜே ஆகலை. ஸோ அதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பிளானில் என்ன யோசிச்சோம்னா சூட்கேஸ்குள்ளே வைக்க பாக்ஸை ரேப் பண்ணிடலான்ட்டு. பட் இப்போ எங்களுக்கு சூட்கேஸில் வைக்க எதுவும் கிடையாது, ஏன்னா நான் ஒரு செட்டு தான் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இது அப்படியே சூட்கேஸ்குள்ளே வச்சிடலாம். அப்புறம் இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட், அவங்க வந்து இங்கே பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. அவங்க பேர் கூட பிரியா தான். நான் அவங்க நம்பர் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட எல்லாமே. நான் எல்லாமே என்னோடய க்ரீம்லாம் இப்போ கூட போடுறேன் இல்லைங்களா, எல்லாமே அவங்களோட தான். இதுதான் எனக்கு அவங்க ஷாம்பூ, அப்புறம் அது ஒரு கண்டிஷ்னர் இப்போ தான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மில்க் ஷேக் சொல்லிட்டு ஒரு க்ரீம், இது வந்து வெட்டாக இருக்கும் போது அதை நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணணும். நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஒரு சிரம் வந்து ஒன்று போடணும். வெட்டாக இருக்கும்போது அந்த க்ரீம் போட்டுட்டு நல்லா ப்ளோ ட்ரையோ இல்லை சில ஸ்ட்ரைட்னர்லாம் பண்ணுவாங்க. பண்ண பின்னாடி லாஸ்ட்டாக இது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து கையில் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம அப்படியே தலையில் தேய்ச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம பொதுவாக நீங்கள் ஹேர் கட்லாம் போனீங்கன்னா அப்படியே சலூனில் வந்து பயங்கர அப்படியே சூப்பராக இருக்கும், சூப்பர் சாஃப்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஆனால் நம்ம வீட்டில் வந்தோம்னா அந்த மெயின்டெனன்ஸ் வரவே வராது. ஸோ அதனால் நான் கேட்டிருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து அவங்க ஃபுல்லாக எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க, இதை போட்டுக்கோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இத்தனைக்கும் ப்ளோ ட்ரையே பண்ணல, ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்னர் பண்ண மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு கூட க்ரீம் கூட நான் மேக் தான் போடுறேன் நான். ஸோ அதுவும் அவங்க தான் எனக்கு ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. என்னோடய ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீம், அப்புறமா வந்து லிப்ஸ்டிக். ஸோ இது 2 தான் வந்து வெளியில் எங்கேயாவது போகிறேன்னா நான் போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு, நல்லா ஆயிலியாக வேணும் எனக்கு கேட்பேன் நான். இது வந்து இந்த மேக் வந்து என்ன, இதுவும் எனக்கு அவங்க தான் ஆர்டர் பண்ணி, இது வந்து ஊருக்கு பிரபுவோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருந்தது, அதனால் இது நாங்கள் ஆர்டர் பண்ணி அவங்க வந்து இதுதான் எனக்கிட்ட நான் யூஸ் பண்ணுறது நான் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க அதே வந்து அவங்களோட கலருக்கு ஏற்றது கேட்டிருந்தாங்க. எனக்கு கடையிலலாம் நமக்கு இது போனோம்னா வாங்க தெரியாது இல்லைங்களா. அதனால் என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க மேக்கில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஃபுல்லாக அது எல்லாமே ஆர்டர் பண்ணி எடுத்து எனக்கு வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. பிரபுவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு தான். ஸோ இவங்களாம் எனக்கு ரொம்ப அவங்க அண்ணா மாதிரி பிரபுவுக்கு வந்து அவ்வளோ செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் இந்த ஃபிட்பிட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேக்கப் ஐட்டம்ஸு அதெல்லாமே வாங்கிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து 3 கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மேக்கில், 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ அதுவும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் மேக்கில் வந்து ஒரு ஐலைனர். ஸோ இது வந்து ஒரு செட்டு. ஸோ மேக் ப்ராடக்ட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறமா வந்து இந்த ஷாம்பு வந்து அது எனக்கு அது. அப்புறம் இது வந்து பாடி ஷாப்பில் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து பாடி ஷாப்பில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினோம். இந்த மிஸ்ட்டு, அப்புறம் பாடி ஸ்க்ரப், லோஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது செட்டு மாதிரி அவங்களே வந்து என் ஃப்ரெண்டே அவங்களே அதை பார்த்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஊருக்கு போகிறதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். அப்புறம் இது இல்லாமல் மற்றபடி இன்னும் நாளைக்கு போயிட்டு கொஞ்சம் சும்மா இந்த பாடி இந்த ஷவர் ஜெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இவங்களுக்குலாம் பிடிக்கும். ஸோ அந்த ஷவர் ஜெல், அந்த பாடி ஸ்ப்ரே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஏதாவது இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அது மட்டும் ஒரு 4 பாக்கெட் அது மட்டும் வாங்குவோம். ஸோ அதுதான் வந்து பிளான். சூட்கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அங்கங்கே அப்படியே எடுத்து வச்சுட்டு எதுவும் துணியெல்லாம் எதுவும் எடுத்து வைக்கல. ஸோ இப்போதைக்கு இப்போ வாங்கினது கொஞ்சம் பாப்பா தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுதான் ட்ரெஸ்ஸே. அவசரத்தில் இருக்கிறதுனால கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுறேன். நான் கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் செட்டில் ஆனதும் நான் கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறேன், யாராவது கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற கமெண்ட் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார், அதாவது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. டைம் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆல்சோ நான் ஊருக்கு போனதும் மினி விலாக் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏதாவது என்னால் ஒரு வீடியோ மட்டும் கனாவும் 100 விடை சொல்லடி முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றே